and you can keep yourself. I'm looking. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. ஜெய் குருதேவ். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 7வது சாப்டர்ல 9வது ஸ்லோகம் மட்டும் வந்திருக்கோம். 9, 12 நம்ம அங்க ஆரம்பிச்சோம், ஆனா அது மட்டும் நிறுத்திட்டோம்னு நினைக்கிறேன். 9, 12 உயிர்களின் சிறப்பு என்ன அப்படின்னு அது பார்த்தோம். இன்னொரு தடவை கடகடன்னு பார்த்துடலாம். 9வது ஸ்லோகம் 7வது அத்தியாயம். புண்ணியோ கந்தக பிரித்யாம் ச தேஜஸ்சாஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு. அதாவது புண்ணியோகோ கந்த பிருத்வியாம், பிருத்வியில் பூமியில், புண்ணியோகோ கந்தக அப்படின்னா நறுமணமாக இருக்கிறேன். விபாவசௌ தேஜஸ்சாஸ்மி, அதாவது அடுத்தது அக்னி, எல்லாவற்றிலும் தேஜஸாக, தீயில் தேஜஸாக நான் இருக்கிறேன். அதாவது தீ இருக்கிறதுனா அது பஞ்சபூதங்களில் ஒண்ணு. அதுல ஒரு ஒளியாகவும் தேஜஸாகவும் இருப்பது அந்த இறைமை தத்துவம் தான். அதை தவிர ஜீவர்களில் எல்லாம் சர்வபூதேஷு, அதற்குள்ள இருக்க ஜீவனாக, அவங்களுக்குள்ள ஆத்மஸ்வரூபமாக நான் தான் இருக்கேன். தபஸ்விகளுடைய தபஸாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் த பெஸ்ட் இஸ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அடுத்தது 10வது சாப்டர் பூரா அதே மாதிரி வரும். ஏன் அப்படி மண்ணில் நறுமணமாக ஏன் சொல்லணும் அப்படின்னா, நறுமணம் தான் நம்மளோட ஒரு கான்சியஸ்னஸை எலிவேட் பண்ணும். எதுவா இருந்தாலும் வாசம்தான் இல்லையா? நம்ம பூமியில நறுமணமாக இருக்கிறோம். அப்ப பூமியில சேரு சகதேப்பம், சென்னையில பாத்தீங்கன்னா மழை வந்தா எல்லா பூமியும் ஒரே நறுமணம் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும் இல்லையா? அது பூமி இல்லையா? அப்ப அது பகவான் இல்லையா? அதுல பகத்துவம், ஒரு பரதத்துவம் இல்லையா அப்படின்னு இருக்கு. ஆனா நல்ல வாசனை வரும்போது நம்மளோட கான்சியஸ்னஸ் எலிவேட் ஆகுது. சொல்லும் போதும் அதே சொல்லலாமே, நாத்தம் அடிச்சு அடிச்சிட்டு போட்டோம் இல்லையா? அதனால மனம் பிருத்விக்கு, அதாவது பூமிக்கு, மண்ணில் ஒரு மனமாக இருப்பது அவனுடைய. மண்ணுக்கு ஒரு மனம் இருக்குன்னா அது அவனாலதான். படித்தவர்களுக்கு அக்னியில ஒரு தேஜஸ் இருந்துச்சானா அதுவும் அவனாலதான். அதை தவிர எல்லா உயிர்களிலும் உயிராக இருக்கிறது வேற, நான் உயிரோடு இருக்கிறது வேற. ஆனா உயிர்ப்புடன் இருக்கிறது அப்படின்னா அந்த வாழ்க்கை ஒரு உன்னதமான வாழ்க்கையா இருக்கணும். எப்படின்னா, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இரும்பு துருப்பிடிச்சு போனா அது காந்தத்தால ஈர்க்க முடியாது இல்லையா? துருப்பிடிச்ச இரும்பு காந்தத்தால ஈர்க்கப்படாது. அது போல நம்ம மனசு அந்த உயிர்ப்புடன், அந்த பரதத்துவத்தின் ஒரு புரிதலுடன், ஆத்ம ஞானத்துடன் இருக்கும்போது அந்த பகவானுடைய ஒரு பெற்றி அப்படி சொல்லுவோம்ல, அது நம்மள தன்னை நோக்கி இழுக்கும். அந்த மாதிரி நம்மள ஒரு ஹையர் எலிவேட்டட் கான்சியஸ்னஸோட சேர்த்து நம்ம போகணும்னா நம்ம கிட்ட அந்த மும்மலம் சொன்னோம் இல்லையா? அது எப்படி அந்த இரும்புல அந்த ஒரு உப்பு காகிதம் போட்டு அந்த ரஸ்ட் எல்லாம் நம்ம எடுப்போமோ, அந்த மாதிரி நம்ம மனசை
தேய்ச்சி 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 அதை சுத்தப்படுத்தி மலமில்லாத பண்ணும்போது அது இது நிறைய எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். ஒரு தண்ணி சலனம் எல்லாம் இருக்கும் போதுதான் வானத்துல இருக்கக்கூடிய நிலவு கீழேயே இருக்க மாதிரி தெரியும். அந்த மாதிரி அந்த தெய்வீகத்தன்மை நமக்குள்ள ஒரு ஒளிரணும் அப்படின்னா நம்ம முதல்ல சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, சோ சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்பவர்களுள் உயிர்ப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. தபஸ்விகளுள் தபஸாக இருக்கிறேன். தபஸ்வி யாரு? வாழ்க்கையை உன்னதமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறியோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறதே ஒரு தபஸ். தபஸ்ன்ற வார்த்தை தமிழ்ல தாபம்னு சொல்லுவோம். ஒரு தவிப்பு, எதுக்கோ ஒண்ணு தவிச்சுட்டு இருக்கு மனசு. அந்த தவிப்பை ஒரு சமனப்படுத்தணும்னா அதுக்கு ஏதோ ஒண்ணு செய்வோம் இல்லையா? அது அந்த ஒரு தவிப்பை தவிர்ப்பதற்காக நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தபஸ். சோ அதாவது எந்த ஒரு இதையும் முயற்சியையும் நமக்கு கை கூடணும் அப்படின்னா அதற்காக நம்ம மிகவும் தீவிரமாக முயற்சி செய்யணும். அந்த தீவிர முயற்சிக்கே தபஸ்ன்னு பேரு. அந்த தீவிர முயற்சியில ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா ஆக்கிறதுக்காக ஒரு சக்தி வேணும். அந்த தபஸ்க்கு ஒரு சக்தி வேணும். அந்த தபஸ்ல ஒரு சக்தியாக இருப்பது அந்த தெய்வ தத்துவம், அந்த இறைமைதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கலாம். அடுத்தது இன்னும் அதே மாதிரி 2 ஸ்லோகங்கள் போது. பலம் பலவதாம் அஸ்மி காமராஜ விரார்ஜிதம் தர்ம விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. அதாவது என்ன சொல்லுவா பாரத தலைவனே, பலவதாம் பலம் அஸ்மாமி அப்படின்னா பலவான்களுடைய எந்த மாதிரி பலம்? காமராக விரார்ஜிதம். அந்த பலத்துல காமமும் ஒரு வீரியமும் இல்லாம இருக்கணும். ராகமும் காமமும் இல்ல. ராகம்னா அட்டாச்மெண்ட்டும் ஒரு ரொம்ப டீப் டிசைரும் இல்லாத ஒரு பலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் பலவான் எல்லாரையும் போட்டு இப்ப சினிமால அதானே பாக்குறான். என்ன உனக்கு பலம் இருக்கு, அவன் தப்பு பண்ணா தூக்கி அடி, தூக்கி தூக்கி அப்படியே ஒரு பெரிய இது மாதிரி தூக்கி போடும். அது ஒரு பலத்தை அவங்க அப்படி காட்டுறாங்க. அந்த பலத்தை நான் சொல்லலப்பா. இந்த மாதிரி பலம், உன்னோட பலம் எங்க பிரயோஜனப்படுதோ அங்க ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கணும். இப்போ ஏழைகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்வதற்கு நீ உன்னுடைய பலத்தை எந்த மாதிரி, தேக பலமா இருக்கலாம், ஆத்ம பலமா இருக்கலாம், புத்தியோட பலமா இருக்கலாம், இல்ல உனக்கு 4 பேர் தெரிஞ்சதுனால இருக்கக்கூடிய ஒரு பலமாக இருக்கலாம். அந்த பலத்தை மத்தவங்களோட நன்மைக்காக உபயோகிக்கணும். நான் பலவான், ஐ கேன் ஹாவ் செக்ஸ் வித் எனிபடி, போட்டு அடிச்சு தள்ளு அப்படின்னா அது கரெக்ட். அந்த பலம் தப்பான பலம். பலத்தை அது மாதிரி நம்ம பிரயோகிக்க கூடாது. அதனாலதான் பலவான்களின் பலமாக நான் இருக்கிறேன். நான் உனக்கு இப்ப அந்த தப்பா யூஸ் பண்றவனுக்கும் ஒரு பலம் இருக்கு. அந்த பலமும் பகவானோட தான். ஆனா பகவான் எவ்வளவு கஷ்டப்படுவார் இல்லையா? சே, நான் என்ன ஏன்டா இப்படி தப்பா யூஸ் பண்றேன்னு அவர் வருந்துவார் இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம அதை எடுத்துக்கணும். சோ பலவான்களில் உள்ள நான் காமமும் ராகமும் இல்லாத பலமாக நான் இருக்கிறேன். அதை தவிர உயிர்களிடத்தில் தர்மத்துக்கு முரண்படாத காமம்னா ஆசை. உனக்கு என்ன ஆசைக்கும் டிசையருக்கும் காமத்துக்கும் என்ன வித்தியாசம் நான் முதலே சொல்லியிருக்கேன். இப்ப என் தட்டுல லட்டு இருக்கு, அதை சாப்பிடணும்னு நான் நினைக்கிறது இட் இஸ் அ டிசையர், ஆசை. அது என் கண்ணிலே தெரியாது, எங்கேயோ இருக்கு. ஐயோ, அந்த கடையில பார்த்த பட்டு புடவை எனக்கு வேணும். கண்ணுல இல்ல, எதிரே இல்ல. பார்த்து ஆசைப்படுறதுக்கு என்னோட இந்திரியங்களுக்கு அது இல்லை. ஆனா அது எங்க இருக்கு? என் மனசுல உட்கார்ந்துருக்கு. அந்த கடையில பார்த்த பட்டு புடவை என் மனசுல உட்கார்ந்துருக்கு. அது எனக்கு வேணும். இப்ப இப்ப அன்னைக்கு கூட டிவில ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம். அந்த புடவை 45,000 எனக்கு வேணும்னு ஒரு
ஒரு பொண்ணு ரகலை பண்ணுது. அப்பா சொல்றாங்க 45,000 கொடுத்து உனக்கு மட்டும் புடவை வாங்கிட்டா கல்யாண செலவுக்கு வேற பணமே இருக்காது அப்படின்னா, அப்ப நான் தானே சம்பாதிக்கிறேன், என் பணத்துல வாங்கிட்டா உனக்கு என்ன போச்சு? சோ இந்த மாதிரி அந்த மனசுக்குள்ள இருக்க அந்த காம இச்சை தான் அது அந்த குழந்தைய அந்த மாதிரி பேச வைக்கிறது இல்லையா? அதாவது கண்ணுலயே பார்க்கல, இங்க இருக்க புடவை இல்ல, கடையில பார்த்துட்டு வந்தாச்சு, ஆனா அந்த புடவை கண்ணுக்குள்ளேயே ஒட்டின்னு இருக்கு. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாதது, என்ன எதிரே இல்லாததன் மேல நான் அபிரிமிதமான ஆசை வைப்பதுதான் காமம் அப்படி சொல்லலாம். அந்த காமம் நீங்கப்பட்ட ஒரு தர்மத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பாரத தலைவா, பலவான்களிடத்து காமமும் ராகமும் நீங்க பெற்ற சாமர்த்தியமாக நான் இருக்கிறேன். உயிர்களிடத்து தர்மம் முரண்படாத காமமாக இருக்கிறேன். தர்மத்தோட இருக்கணும். தர்மம் இல்லாட்டா பகவான் இல்லையா அப்படின்னா, அந்த மாதிரி கேட்டுட்டே போனானா நமக்கு குழப்பம்தான் வருமே தவிர ஒத்துண்டு நம்ம போக வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்தது 12வது, சத்வ ரஜஸ் தமோ குணங்களில் உண்டான பொருள்களில் எல்லாம் என்னிடத்திலிருந்து தோன்றியவையே. உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் இருக்கு. இதெல்லாம் தோற்றுவிக்கும் போதே அந்த குணங்களோட முக்குணங்களோட நான் தான் தோற்றுவிச்சேன். ஆயினும் நான் அவைகளை சாரவில்லை, அவைகள் என்னை சார்ந்திருக்கின்றன. இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா, என்னடா இது, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், ஆனா எதுக்குமே நான் காரணம் இல்லைன்னு சொன்னா அது புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சூரியனை நம்ம சொல்லலாம். சூரிய ஒளியாலதான் செடிகள் மலருது. சில சமயத்துல ஒரு பூ காலையில வெள்ளையா இருக்கும் பூக்கும் போது, சூரிய ஒளி பட படப்பட அது அப்படியே பிங்காய் சாயந்தரத்துக்குள்ள அது ரெட் கலர் ஆயிடும். சோ இந்த மாற்றங்களுக்கெல்லாம் ஒரு செடி வளர்வதற்கு, ஒரு விதை அது ஸ்ப்ரவுட் ஆறதுக்கு, இல்ல எல்லாத்துக்குமே சூரிய ஒளிதான் காரணம். அப்போ சூரியன் தோ பாத்தியா இந்த பூவை நான் மலர செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அது யோசிச்சு செய்யறது. அது மாதிரிதான் பகவானோட ஒரு இறைமை தன்மையும். நான் இதை செய்யறேன்னு இல்லை, எல்லாத்தையும் அவர் தான் செஞ்சுட்டு இருக்கார். ஆனா இதெல்லாம் அவர் மேல சார்ந்து இல்லை. இப்ப இந்த பூ சூரியன் நாம் என்னால இந்த பூ மலருதுன்னு நினைச்சாலும் பூ சூரியன் இல்லாட்ட மலராது. ஆனா பூ சூரியனுக்கும் பூவுக்கும் என்ன கனெக்ஷனோ, வந்தாலும் வராட்டும், பூ மலர்ந்தாலும் மலரவில்லை ஆனாலும் சூரிய ஒளி வரும், அதை உபயோகிச்சுட்டு இது மலருது. அது மாதிரிதான் இறைமை என்பது எல்லாவற்றிலும் இருக்கிறது. ஆனா அத நம்ம என்ன பண்றோம், அந்த இறைமை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஜகம் பூரா, the whole universe is because of the பரமாத்மா. ஆனா அத நம்ம பரமாத்மாவா பாக்குறது இல்ல, ஜெகமா பாக்குறோம், உலகமா பாக்குறோம், என் வீடா பாக்குறோம், என்னோட புருஷனா பாக்குறேன், என்னோட குழந்தைங்களா பாக்குறோமே தவிர இதை எல்லாத்துக்கும் சப்ஸ்ட்ராட்டமாக இருக்கிறது அந்த இறைத்தன்மை அப்படின்றது பாக்குறது இல்ல. இது இந்த பூலோகம், இந்த ஜெகம் என்பது ஜெகத்தை அந்த பரமாத்மா வேலை நம்ம ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கோம், அது மேல போட்டு வச்சிருக்கோம். எப்படின்னா ஒரு இருட்டுல பார்க்கும்போது ஐயோ பாம்பு பாம்பு பாம்புன்னு சொல்லுவோம், வெளிச்சம் வந்தா அது கயிறுன்னு தெரியறது. ஆனா இங்க பாம்பா தெரியறது பாம்பு இல்லை, அங்க இருக்கிறது கயிறு. இந்த பாம்பு என்பது அது மேல ஆரோகிக்கப்பட்டுள்ளது, ஆனா இருப்பது என்ன, கயிறு தான். அதே மாதிரி இந்த உலகம் உண்மை போல ரியலா இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா ஆனா அங்க ரியலா இருக்கிறது அந்த இறை தத்துவம், அந்த பரமாத்மாவோட பெற்றி. அத தெரிஞ்சுக்காம இந்த பூலோகத்தை அதன் மேல் நம்ம ஆரோகணம் பண்ணி அதிஷ்டானம் அது. ஆனா நமக்கு அதுக்கு அடியில இருக்கிற அந்த இறைத்தன்மையை பார்க்காம இந்த ஜெகத்தை மட்டும்தான் பாக்குறோம். ஐயோ இது நல்லா இருக்கு, அது நல்லா இல்ல, இது அழிஞ்சு போறது, இது இருக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசும் அதுலயே ஈடுபடுது. அதுக்குதான் மாயைன்னு பேரு. அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம். 13வது ஸ்லோகம்.
இம்முக்குணங்களால் ஆகிய வஸ்துக்களினால் இவ்வுலகமெல்லாம் மயங்கி போயிருக்கு. நீதாயா தப்பா நினைச்சிட்டு இருக்க. இந்த உலகம்தான் சாஸ்வதம், இதுதான் ரியால்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு இருக்க. நான் என்ன பண்றது? அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய சாஸ்வதமான என்ன நீ பார்க்க மாட்டேங்கிறியே அப்படின்னு தான் வந்து அடுத்த சில ஸ்லோகங்கள்ல பகவான் திருப்பி திருப்பி சொல்றார். முக்குணங்களான வஸ்துக்களினால் இவ்வுலகம் மயங்கி போய் இருக்கிறது. இவைகளுக்கு மேலாகிய எண்ணெய், அழியாத எண்ணெய் அவன் பாக்குறதே கிடையாது. என்ன பார்த்துட்டு இருக்கேனே? இந்த உலகம், இந்த பூமி, இந்த வீடு, இந்த மனிதர்கள் அப்படின்னு இதுதான் நம்ம பாக்குறோம். ஆனா இதெல்லாம் அழியக்கூடியது. இந்த அழியக்கூடிய தன்மைகளுக்குள் அழியாம இருக்கிறது நான் தான். அப்படி இங்க யாரன்னா நம்ம யோக வசிஷ்டா கிளாஸ்க்கு வந்திருந்தீங்கன்னா நல்லா இந்த விஷயம் புரியும். ரியலா அன்ரியலாங்க நம்ம பிச்சு 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 புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? சோ இந்த அன்ரியலான இந்த உலகத்தை ரியல்னு நினைக்கிறோமே தவிர அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டிய நம்ம வந்து உணர்வதில்லை. அதுதான் இங்க பகவான் சொல்ற. அழியாத என்னை அறிகிறதே இல்லை. யாரும் என்ன தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. போன இதுலயே பார்த்துட்டோம்ல, 100 பேர் ட்ரை பண்ணானா ஒருத்தன் தான் வரான். 1000 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்குது அப்படின்னு பாரு. 14வது, குணங்களால் ஆகிய என்னுடைய இந்த தேவ மாயையானது உண்மையில் தாண்ட முடியாதது. யார் என்னை சரணடைகிறார்களோ அவர்களே இந்த மாயையை தாண்டு. பிறக்கும் போதே நம்ம மாயா சடவாயு வந்து நம்மள அமிக்கிடுது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட நம்ம போன ஜென்மம் எல்லாம் ஞாபகம் இருந்திருக்கும். ஆனா அப்ப அதுக்குள்ள ஆத்மா அழுவாம. அந்த உபநிஷத்துல படிச்ச, ஐயோ நான் என்ன பண்ண, நான் ஏன் திருப்பி வந்து இந்த மாதிரி மாட்டின்டேன், நான் இந்த மாதிரி மாட்டிக்க கூடாதுன்னு இல்லை. இந்த ஜென்ம பூர்வ இந்த திருப்பி எப்படி நான் ஒரு கர்ப்பத்துக்குள்ள வந்தேன், ஐயோ பெருமாளே என்னை வெளியில கூட்டின்னு போயிட மாட்டியா, திருப்பி என்ன பூலோகத்தில் தள்ளாதேன்னு அழுமாமா அந்த ஆத்மா. ஆனா பிறந்த உடனே அந்த தலை வெளியில வந்தோடனே எல்லாம் மறந்து போச்சு. மாயை வந்து அப்படியே மூடிச்சு. இந்த மாயை நான் தாண்டவே முடியாதா? இந்த மாயை நீதானே கிருஷ்ணா பண்ற, இத நான் எப்படி தாண்டறதுன்னா? உனக்கு தாண்டறதுக்கு நான் இருக்கேன், நீ என் கைய பிடிச்சுட்டு தானே, நீ பாட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடின்றத எப்படி தாண்ட முடியும்? அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. குணங்களால் ஆகிய என்னுடைய இந்த மாயை யார் கடக்க முடியும்? யாராலும் கடக்கவே முடியாது. என்னை சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே இது முடியும். ஏஷா குணமயி மம தெய்வி மாயா துரத்தியா, கடக்க முடியாதது. ஏ மாமேவ பிரபத்தியந்தே தே ஏதா மாயம் தரந்தினா கடக்கிறார்கள். யார் கடக்கிறார்கள்? என்னையே பிரபத்திய, என்னையே சரணடைஞ்சவர்களுக்கு அது சுலபமாக முடியும். நீ இல்லைன்னா நானே பாத்துக்கிறேன்னா போயிட்டு வா, ஒன்னும் முடியாது. தேவ மாயை என்பது ஈஸ்வரனிடத்திலிருந்து உண்டான மாயா சக்தி. அது அவனுக்கு சரீரம் போன்றது. சோ நம்ம சரீரத்தை பார்த்துட்டு இருக்கிற மட்டும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த இறை தத்துவத்தை நம்ம விஷ்ணுவே வந்து மகா மாயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது 15வது, இதுல யார் ஈஸ்வரனை என்ன சரணடைந்தவர்கள் தாண்டுவாங்கன்னு சொன்னீங்க. யார் சரணடைவாங்க அப்படின்னா, பாவ செயல்கள் உடையவர்கள் சரணடைறத பத்தி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. மூடர்கள், கடை மக்களானவர்கள், இவர்கள் எல்லாம் மாயையினால் ஞானம் அபகரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அந்த இயல்பினால அவர்கள் என்ன வந்து தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. 16வது, பாவ செயல்களை உடையவர், மூடர், மக்களுள் கடைத்தரமானவர், மாயையினால் ஞானம் அபகரிக்கப்பட்டவர்கள். இந்த லிஸ்ட் கொடுத்துட்டாரு. இவங்கள்லாம் அசுர இயல்பை பெற்று அதையே பிடிச்சுன்னு நிக்கிறாங்க. இத்தகையவர்கள் என்னை போற்றுகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இவங்களுக்கு வந்து மாயாவாதிகள் அப்படின்னு பேரு. நான் போன ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க இதே பகவத்கீதை புஸ்தகத்தை வந்து பகவத்கீதா ஆசிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்கான்காரங்க எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் தான்
எதுவுமே அவங்க கிருஷ்ணரை போற்றி பத்தி இந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது கூடவே அந்த மாயாவாதிகளை போட்டு சாடு சாடு சாடுன்னு சாடுவாங்க. மாயாவாதிகள் யாருன்னா கிருஷ்ணர் தான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லி ஏத்துக்காதவங்க, அவங்களுக்கு தான் மாயாவாதிகள். இந்த மாதிரி மாயாவாதிகள் அந்த மாயையை பிடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்காங்களே தவிர என்னைய பத்தி அவர்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, சரி, அப்ப இறைவனை போற்றுபவர என்கிட்ட சரணடைஞ்சானா அவங்கள நான் பார்த்துப்பேன்னு சொன்னேன் இல்லையா? யார் சரணடைறாங்க? நீ யார் சரணடையலன்னு நீ சொன்ன இல்லையா? யாரெல்லாம் உன்னையே போற்றிட்டு இருக்காங்க அதையும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னா, பின்பு இறைவனை போற்றுபவர் யார்? 18, 19 சதுர்விச்சா பஜந்தே மாம் ஜனாக சுகிர்த்தனக அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்னாசு அர்த்தார்த்தி ஞானீஷ பரதர்ஷப. அதாவது 4 விதமானவர்கள் என்னை போற்றுக்கிறாங்க. யாரு அப்படின்னா அந்த 4 விதமானவர்கள் ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்னாசு அண்ட் ஞானி. ஆர்த்தி யாரு? ஆர்த்தி அவனுக்கு ஏதோ பண்ண ஒரு வயிற்று வலி தாங்க முடியல, பெருமாளே எனக்கு வயிற்று வலி போச்சுன்னா நான் திருப்பதிக்கு வந்து மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறான். இவன் பெருமாளை சரணடைஞ்சிட்டான். எப்படி சரணடைஞ்சான்? வலி தாங்க முடியல அவனால. அதனால பெருமாளே என்ன எப்படின்னா என்ன சரி பண்ணு, நான் மொட்டை போடுறேன், நான் அங்க பிரச்சனை பண்றேன் என்னன்னு வேண்டிக்கிட்டு பெருமாள் கிட்ட சரணடைறாங்க. இவங்களுக்கு வயிற்று வலி போன அப்புறமா அவனை பெருமாளை மறந்துடுவாங்களோ என்னமோ தெரியாது. சோ அந்த மாதிரி தன்னுடைய துன்பத்தை தன்னால் சரி செய்து கொள்ள இயலாதவன் தனக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தியை நாடுவது ஆர்த்தி. அர்த்தார்த்தி அப்படின்னா அர்த்தகாம் நம்ம பார்த்திருக்கோம்ல, 4 புருஷார்த்தங்கள்ல தர்மா அர்த்த காம மோக்ஷகான்னு சொன்னோம் இல்லையா? ஆர்த்தினா இந்த வாழ்க்கை இகலோக வாழ்க்கைக்கு வேண்டிய சில சௌகரியங்கள் செஞ்சுக்கணும். வீடு இல்லாம யாரன்னா இருக்க முடியுமா? வீடு வேணும். எனக்கு சில வசதிகள் கட்டாயம் வேணும் எல்லாருக்கும். படுக்கை இடம், உணவு, உடுக்க உடை, இது அட்லீஸ்ட் இருக்கணும். இதற்காக தன்னை வருத்தி கொண்டு ஒரு கர்மத்தில் ஈடுபட்டு அதற்காக சம்பாதிக்கிறவன் அவன் என்ன பண்றான்? என் பெருமாளை எனக்கு நல்ல வழக்கணும், நாளைக்கு நான் ஒரு பிரசன்டேஷன் பண்ண போறேன், எனக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகணும், சக்சஸ்ஃபுல்லானா எனக்கு வர சம்பளத்துல முதல் மாச சம்பளத்தை உன்னோட உண்டியில போட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. சோ இவங்க 2வது வகையான ஒரு பக்தர்கள். ஓகேயா? அதுக்கு அடுத்தது 3வது வகையானவன் யாருன்னா என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறான். ஜிக்னாசு. ஏன்னா பகவான் என்ன, எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கா, அந்த சக்தி எப்பேற்பட்டது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது ஆத்ம ஞானம் யார் கொடுப்பாங்க, பகவத்கீதை படிக்கணுமா, யார்கிட்ட போகணும் அப்படின்னு யோசிச்சு ஸ்கிரிப்சர்ஸ படிச்சு அதற்காக ஆச்சாரியர்களையும் குருமார்களையும் அணுகி அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யறவன் ஜிக்னாசு. அதுக்கப்புறமா ஒரு ஞானி இருக்க, இவன் இதெல்லாம் முடிச்சுட்டான், ஜிக்னாசு எல்லாம் முடிஞ்சுட்டு பகவானை பத்தி தெரிஞ்சுட்டு உன்னை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்ல, ஒரே சரணாகதி, அவ்வளவுதான், நீ என்ன வேணா பண்ணு, என்ன அடிக்கிற அடி, எனக்கு 4 வியாதி கொடுத்து தொலை, என்னவோ பண்ணு, ஏன் நீ வியாதி ஏன் கொடுக்குற, நீ எவ்வளவு கருணையோட எனக்கு இந்த வியாதியை கொடுத்துருக்க, இந்த வியாதியில நான் சஃபர் பண்ண 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 இந்த உடம்பு எடுத்தேனே, ஒரு கர்மம் எல்லாம் செஞ்சுட்டு அந்த கர்மம் எல்லாம் தொலையும், இந்த பிராரப்தம் தொலையணும், எனக்கு பிராரப்தம் சீக்கிரம் தொலையணுன்றதுக்காக எனக்கு இப்படி ஒரு வியாதியை கொடுத்து என்னை காப்பாத்த முன் வந்தியே பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட், நீ வலி கொடுத்தாலும் சரி, நீ எனக்கு வேலை கொடுத்தாலும் சரி, நீ என்னை எங்க வச்சாலும் சரி, உன்னை தவிர நான் எனக்கு வேற கதியே கிடையாது அப்படின்னு பகவானே நினைச்சிட்டு இருக்கவங்க ஞானி. பகவான் என்ன சொல்றாரு, இந்த 4 பேரும் நல்ல, யாருமே மோசமானவங்க கிடையாது, எல்லாரும் அவங்களுக்காக செய்த சூப்பரான வேலைதான், நல்ல, அவங்க எல்லாமே என் பக்தர்கள், அவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த ஞானி இருக்கானே, அவன் என் கண்ணை விட்டே அந்த பக்கம் போக மாட்டேன், என் முன்னால நிக்கிறான், அவனும் என் கண்ணை விட்டு போறதில்ல, அவனும் என்ன தவிர வேற எதையும் பாக்குறது இல்லை, அதனால அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரத குலத்தில் பெருமானாகிய அர்ஜுனா, துன்புற்றவன், ஞான வேட்கை உடையவன், பொருள் தேடுவன்,
நான் ஞானி ஆகிய 4 விதமான அறச்செயலாளர்கள் என்னை போற்றுகின்றனர். இப்படி எல்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த 4 வகையில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டானா, அவர்களுள் 17வது, இடையறா யோகம் பூண்டு மாறாத பக்தி பண்ணும் ஞானி மேலானவன். ஏனென்றால் நான் ஞானிக்கு மிகவும் அவன் பக்கத்துல வந்துட்டான், எல்லாம் தாண்டின்னு ஆத்தா வழியில வந்துட்டு அவன் குறிய நோக்கி போயின்னு இருக்கான். வந்தாச்சு அவன் பக்கத்துல. அவன் என்கிட்ட மிகவும் பிரியமானவன். அவன் என்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கறது இல்ல. ஆனா அதனால அவனை விட்டு நானும் பிரியறது இல்ல. ஞானிக்கு மிக பிரியமானவன், அவனும் எனக்கு பிரியமானவன். நான் ஞானிக்கு ரொம்ப பிரியமானவன், அவனும் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள். அப்படின்னா மற்ற 3 பேரும் மோசமானவர்களா அப்படின்னா, மற்ற 3 பேர்கள் புறக்கணிக்கப்படவில்லை. ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் நல்லவர்களே. ஆயினும் ஞானி என் ஆத்மஸ்வரூபமே, என் ஆத்மஸ்வரூபமே என்பது என் கருத்து. அவன் என்கிட்ட வந்துட்டான், ஆத்மஸ்வரூபமா ஆயிட்டான் அப்படின்னு அது என்னோட கருத்து. ஏனென்றால் யோகத்தின் நிலைத்திருப்பவன் ஆகிய அவன் மிக உத்தமமான கதியாகிய என்னையே இது ஹையஸ்ட் நான் தான் வந்துட்டான். அவன் அவன் வேற எதையுமே கேட்கல. யோகத்தின் நிலைத்திருப்பவனாகிய அவன் மிக உத்தமமான கதியாகிய என்னையே கடைபிடித்திருக்கிறான். அவன் என்கிட்டயே வந்திருக்கான், அதனால இவன் ரொம்ப உத்தமமானவன் அப்படின்னு சொல்லிட்டு, இது மட்டும் விட்டாங்களா, அந்த ஞானி மேல அவருக்கு அவ்வளோ அபரிமிதமான ஒரு பிரியம் வந்தாச்சு. பகவானுக்கு அந்த ஞானி விட்டு வெளியில வரவே இஷ்டம் இல்லை. ஞானி மேலும் சிறப்பிக்கப்படுகிறான். பகூனா இந்த மாதிரி ஞானி எப்ப வருவான்? நிறைய ஜென்மங்கள் கழிச்சுதான் அவனுக்கு இந்த மாதிரி ஞானி ஆக முடியும். பகூனாம் ஜென்மம் அந்தே ஞானவான் மாம் பிரத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக. இதுதான் இந்த மொத்த பகவத்கீதையோட மைய கருத்துன்னா இதுதான். இதை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி எங்க பண்ணாலும் எதிர ஒட்டி வச்சுக்கிறது கூட தப்பு இல்லை. வாசுதேவம் சர்வம் வாசுதேவ மயம் அப்படின்றதுதான் பகவத்கீதையோட ஒரே மைய கோட்பாடு. அந்த மாதிரி யாரு இருக்கானாமா? ஞானி இருக்கான். அந்த மாதிரி ஞானி எப்படி கேட்பான்? பகூனாம் ஜென்மம் அந்தே, பல பிறவிகள் எடுத்து முடிச்ச அப்புறமா அப்பேற்பட்ட ஞானி வருவான். ஏன்னா அவன் என்னையே சரணடைஞ்சு இருந்தான். அது மட்டும் இல்ல, சர்வம் வாசுதேவம், எல்லாம் அந்த பகவானே, அந்த வாசுதேவனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒரு சிந்தனையிலேயே இருக்கிறான். அந்த மாதிரி மகாத்மாக்கள் கிடைப்பது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை சொக்க. கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. அது கிடைச்சானா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அது ரொம்ப துர்லபமா இருக்கு அப்படின்னு பகவான் ரொம்ப கஷ்டப்படுறார். 19வது, பல பிறவிகளுக்கு பிறவே யாவும் வாசுதேவ ஸ்வரூபம் என்று ஞானி என்னை வணங்கி வந்தடைகிறான். அத்தகைய மகாத்மா கிடைப்பதற்கு மிகவும் அரிதானவன் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு மைய கருத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஞானமும் பக்தியும், சரிப்பா, ஞானமும் இல்ல பக்தியும் இல்ல, சாதாரண ஒரு ஆள் இருக்கான், அவனை என்ன செய்யறது? அவன் என்ன செய்யறான்? அவனை நீ எப்படி பாக்குற அப்படின்னா, ஞானமும் பக்தியும் இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, அதுவும் சொல்றேன், ஒன்னும் கவலைப்படாத, அவனை பத்தியே நான் யோசிச்சு வச்சிருக்கேன். பற்பல 20வது, பற்பல ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் அவரவர் இயற்கையால் தூண்டப்பட்டு பிற தெய்வங்களை போற்றுகின்றனர். இவங்க என்ன பண்றாங்க? என்கிட்ட சர்வம் வாசுதேவம் மிதின்னு வரல, யாரோ தொடுற பாக்குறாங்க. நானும் சர்வம் வாசுதேவ மிதி கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு இருக்கேன், ரொம்ப போகல முடியல அப்படின்னும் போது பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றேன், இந்த பாருப்பா, நீ இந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தானோ உனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை. நீ போய் 7 வாரம் அந்த துர்கா தேவிக்கு போய் நீ விளக்கேத்திட்டு வந்துட்டு உன்னோட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். ஆஹா, வெரி குட்,
இது ஈஸியா இருக்கு, இந்த சர்வம் வாசுதேவ மயம் உட்கார்ந்துருந்தா இந்த வாசுதேவனை நான் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். சரி போய் 7 வாரம் விளக்கேற்றிட்டு வந்து, அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லையே, 7 வாரம் போய் விளக்கேற்ற, விளக்கு தானே இத்தினோண்டி எண்ணெய் ஊத்தினா அது எரிஞ்சிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு 7 வாரம் ஊத்துறாங்க. ஆனா இவனுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை போய் துர்காதேவி கிட்ட சொல்லியாச்சு. அவங்க அந்த மாதிரி என்ன பண்றாங்க, இந்தாப்பா உன்னோட இது பக்தன் என்கிட்ட வந்துட்டான், அவனை நீ பாத்துக்கோ அப்படின்னு பெருமாள் கையிலேயே விட்டுறான். சோ இங்க பெருமாள் என்ன பண்றாரு, நீ யார வேணா போய் கேட், நீ ஏன் இங்க வந்த, ஏன் இந்த ஆள் இங்க சர்வம் வாசுதேவ மயம்னு விட்டுட்டு போய் துர்காதேவிக்கு விளக்கேத்த போனா, அது அவனோட நேச்சர். என்ன நேச்சர், அவனுக்கு துன்பத்தை சகிக்க முடியல, துன்பம் வேண்டாம், ஐ ஹாவ் டு கெட் ரிட் ஆஃப் இட். சரி, அதனால அங்க போனான், தப்பில்லைங்கிறார் பெருமாள். தப்பில்லப்பா, ஆனா அவன் போறானே அந்த இடத்துக்கு போய் ஏதோ கேக்குறானே, அத அவங்க மூலியமா கொடுக்கறது நான் தான். இது நம்ம 4வது அத்தியாயத்திலே நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா. பற்பல ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் அவரவர் இயற்கையால் தூண்டப்பட்டு அவ்வவற்றிற்கு ஏற்ற நியமனத்தை கையாண்டு பிற தெய்வங்களை போற்றுகின்றனர். பிற தெய்வங்களை போற்றுவது தவறுன்னு பகவத்கீதையில சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரும் எடுத்துக்க வேண்டாம். யாரு வேணா நீ இயேசுவை கூட வச்சுக்கோ, சிலுவை கூட போட்டுக்கோ, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. நீ சிலுவை போட்டுண்டா அந்த இயேசுவா இருந்து அந்த உனக்கு கொடுக்கறதும் நான் தான். ஏன்னா இந்த இயேசுவும் கிடையாது, கிருஷ்ணரும் கிடையாது, சிவனும் கிடையாது, முருகனும் கிடையாது, துர்கா தேவங்க யாரும் கிடையாது. இருப்பது ஒன்றுதான், அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. நீ அத வாசுதேவன் வேணா சொல்லு, இல்ல முருகான் வேணா சொல்லு, இல்ல நீ அல்லான்னு வேணா சொல்லு, என்ன நீ பேரு மாத்தின்னு இருக்க, அவ்வளவுதான். புரியுதா? இப்போ பேரும் நாம ரூப குணாதிசயங்களை நீதான் கற்பனை பண்ணிட்டு இருக்க, மனுஷன் தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி எந்த சக்திக்கும் பேர் கிடையாது, சக்தி அவ்வளவுதான். இப்ப எலக்ட்ரிசிட்டி எல்லா வீட்டுக்கும் சப்ளை ஆயிட்டு இருக்கு. லைட்ல இருக்கிறது தான் எலக்ட்ரிசிட்டி, அங்க ஃபேன் சுத்தின்னு இருக்கு, அதுல வெளிச்சமே கிடையாது, அதனால அது எலக்ட்ரிசிட்டி கிடையாதுன்னா அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் தான் மத்த தெய்வங்களுக்கு தான் உனக்கு நற்கதி கிடையாது அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம். அப்படி இது என் கருத்து. ஏன்னா இது ஒரு பெரிய கும்பல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜெய்ஸ்ரீ இந்த மாதிரி சொன்னாங்க, நான் சொல்றது அல்டிமேட் கிடையாது, இது என்னுடைய கருத்து, இதுவும் ஒரு விதமான கருத்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இது என்னோட பிலீஃப். இதுதான் எலக்ட்ரிசிட்டி, அது எலக்ட்ரிசிட்டி இல்ல, அது கொட 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 கொடன்னு மிஷின்ல சுத்துது, அதனால அது வேற ஏதோ பூதம், இதுதான் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு தான் சொல்றது. அது எதனா ஒரு புத்திசாலித்தனமான்னு யோசிச்சு பாருங்க, அப்ப நமக்கு தெரியும். நாம ரூப குணாதிசயங்கள்ல நாமா கற்பனை பண்ணிட்டு இதுதான் ரைட்டு, நீ ரூபமே இல்லாத ஒரு லிங்கத்தை வச்சுட்டு இருக்கே, உனக்கு ஒரு நற்கதியே கிடையாது, கிருஷ்ணர் தான். இங்க கிருஷ்ணரே சொல்றாரு, நீ என்னோட ரூபத்தை பார்த்து அதுலயே நின்னுடாத, அதுக்கு பின்னால இருக்கிற என்ன பாரு அப்படின்னு இப்ப சொல்ல போறார். அடுத்தது 21வது, எந்தெந்த பக்தன் எந்தெந்த தேவ வடிவத்தை ஸ்ரத்தையோட, நீ என்ன பண்ணிக்கோ, நீ சிறுவ கூட ஸ்ரத்தையா போட்டுக்கோ, பிரச்சனையே கிடையாது, ஸ்ரத்தையோடு அர்ச்சிக்கிறார்களோ அவனுடைய அந்த ஸ்ரத்தையை, இப்ப நான் ரொம்ப ஸ்ரத்தையா நான் சிவ பூஜை பண்றேன், நான் ருத்ர பூஜை பண்றேன், சரி அத நீ ஸ்ரத்தையா பண்ணு. அங்க நீ ஸ்ரத்தையா கமிட்மெண்டோட பண்றல, அந்த கமிட்மெண்ட்டை உனக்கு கொடுக்கறதும் நான் தான். அந்த நீ செய்யக்கூடிய அந்த செயலில் ஒரு ஸ்ரத்தையாக ஒரு கமிட்மெண்டாக இருக்குது உன்னை செய்யறதும் அதுவும் நான் தான். ஏன் நான் தானே, எங்கயா இருக்கு இந்த நான் அப்படின்னு யோசிச்சேன்னா, there is only one energy. குருஜி அதான் சொல்ல, நீங்கள்லாம் இதெல்லாம் ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல போய் பிசிக்ஸ் புக்ஸ் எடுத்து தெர்மோடைனமிக்ஸ் படிங்க அப்படின்னு சொல்ல. எனக்கு அது ரொம்ப பெருமை, ஏன்னா நான் அதை படிச்சிருக்கேன். என் தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னா, there is only one energy. Energy can neither be created nor be destroyed. இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். குருஜி இது எத்தனையோ தடவை சொல்லியிருக்கார். பட் வாட், how can it be like that? ஒரு எனர்ஜினா அப்ப எப்படி இத்தனை, ஒரு எனர்ஜி
இன்னொரு எனர்ஜியா மாறக்கூடியது. எனர்ஜி கேன் சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்றது இங்க லைட் எனர்ஜியா இருக்கு, இங்க ஒரு கைனெட்டிக் எனர்ஜியா இருக்கு இல்லையா? சோ இதுவும் எனர்ஜி தான், அதுவும் எனர்ஜி தான். சோ எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரேட். அப்ப வந்து இருக்கிறது ஒண்ணுதான், அது ஒண்ணுல இருந்து ஒன்னா உருமாறும். நீ கிருஷ்ணர் பொம்மையை வச்சுட்டு பூஜை பண்ணா அது கிருஷ்ணரா உனக்கு வரும். நீ லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணா உனக்கு லிங்கமாவும் அதே எனர்ஜி தான் வரும். இல்ல நான் முருக பக்தனை வடபழனி கோயிலே உட்கார்ந்து இருப்பேன்னா அங்க வடபழனி கோயில்ல முருகனா இருக்கிறதும் அதே சக்தி தான். சக்தினா ஐ மீன் எனர்ஜி. There is one energy which goes into many forms. அது சர்க்கரைய வந்து இனிப்புன்றது இருக்கு. சோ அத நான் வந்து பலகாரமா பண்ணி சாப்பிடலாம், டீ காஃபில போட்டு குடிக்கலாம், குலோப் ஜாமுனா பண்ணலாம், ஜாங்கிரியா பண்ணலாம். ஜாங்கிரியில இனிப்பா இருக்கிறது அதே சர்க்கரை தான், காஃபில இனிப்பா இருக்கிறது அதே சர்க்கரை தான். இத மட்டும்தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்ப நான் வந்து கிருஷ்ணர் பொம்மை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ கை தவறி போட்டு கிருஷ்ணர் பொம்மை உடைஞ்சிருச்சு, அப்ப கிருஷ்ணர் செத்து போயிட்டானா? கிருஷ்ணர் இல்லாம போயிட்டானா? How can that be possible? இல்லையா? அது வந்து எவ்வளவு முட்டாள்தனம். எங்க வீட்டு கிருஷ்ணர் பொம்மை உடைஞ்ச உடனே கிருஷ்ணரே போயாச்சா? கிருஷ்ணர் என்பதே அங்க இல்ல, அங்க இருப்பதெல்லாம் ஒண்ணு. கிருஷ்ணர் என்பது கூட அந்த அவதார மகிமையில் ஒண்ணு. அந்த கிருஷ்ணருக்கும் ஒரு வந்து அந்த துவாரகால போய் துவாரகையே அழிஞ்சு போனா கிருஷ்ணர் அழிஞ்சு போனார். அப்ப கிருஷ்ணர் அவ்வளவுதானா? அப்படின்னா இதெல்லாம் வந்து அதுக்குதான் வந்து நம்ம முதல்ல இந்த சாப்டர் எடுத்தோம். இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த சகுண பிரம்ம உபாசனைக்கும் இந்த நிர்குண பிரம்ம உபாசனைக்கும் ஒரு இடைப்பட்ட நிலையில நம்ம மாட்டின் இப்படி போறதான்னு தெரியல. இப்படி போனா ஐயோ தப்பு பண்ணிட்டோமான் இருக்கு, இப்படி பண்ணா ஐயோ நான் பண்றதெல்லாம் எப்ப பார்த்தாலும் கிருஷ்ண பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு, ஒருவேளை முருகருக்கு கோவம் வந்துடுமோ, முந்தியெல்லாம் நான் சின்னப்ப முருகா முருகான்னு சொல்லிட்டு இருந்தேனே, இந்த இப்ப நான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றேனே, என் முருகர் போச்சு பாரு. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாம் வர்றதுக்கு, இந்த மாதிரி நம்ம குழம்பி தள்ளுறதுக்கு இந்த கோயிலுக்கு போலாமா அந்த கோயிலுக்கு எங்க வீட்டுல எல்லாம் வந்து நான் ஸ்கூலுக்கு போகும்போது வழியில வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிராமின்ஸ், அவங்களும் வந்து அந்த கோயிலுக்குள்ள போவாங்க. எங்க அம்மா சொல்லி அனுப்புவாங்க, அங்க எதிர இருக்க ராமர் கோயிலுக்கு போ, அதுக்கு எதிர இருக்கு சிவன் கோயில் இருக்கு, அங்க போக கூடாது, என்ன போயிட்டு வந்தேன்னா இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருவோம். அந்த ராமர் கோயிலுக்கு போயிட்டு நீ ஸ்கூலுக்கு போற வழியில இந்த பக்கம் ராமர் கோயில் இருக்கும், இந்த பக்கம் சிவன் கோயில் இருக்கும். சோ இந்த சிவன் எனக்கு அப்பவே தோணும், இந்த கோயிலுக்கு போன என்ன சரி, அம்மாவுக்கு பிடிக்காது போகக்கூடாது அவ்வளவுதான், அது வேற விஷயம். சோ இந்த எந்த கோயிலுக்கு போறது, எந்த சுவாமியை நம்ம போற்றணும், இல்ல சுவாமியே கிடையாதா, எதுவுமே இல்லை, நீ குருஜி ஜஸ்ட் ரிலாக்ஸ். எனக்கு அதுதான் வந்து குருஜியோட தத்துவம் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நிறைய ருத்ர பூஜை பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். நம்ம ருத்ர பூஜை எல்லாம் கலந்துக்கலாம். அங்க கிருஷ்ண ஜெயந்தியும் ஓஹோன்னு கொண்டாடுவார். எல்லா பண்டிகையும் நடக்கும், எல்லாமும் ஒரே மாதிரி நடக்கும். எல்லாத்துலயும் மனதார நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போதுதான் எல்லாமும் ஒன்று அப்படின்ற ஒரு மன தெளிவு வரணும். எவ்வளவு நாளே நம்ம குழம்பின்னு இருக்க போறோம், இந்த சாமி கிடையாது, அந்த சாமி, இது சாமி கிடையாது, இது பூதம் அது பூதம், இதுதான் சாமி அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்து hope all of you and all of us get out of it and go to the core of our existence, which is the only one. அது ஒண்ணுதான் இருக்குது, அதுதான் வாசு சர்வம் வாசுதேவம் இது. நீ சர்வம் வாசுதேவம் சொல்ல மாட்டேன், சர்வம் முருகாய் இது என்ன வேணா சொல்ல, இருக்கிறது ஒண்ணுன்னு மட்டும் புரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ரத்தையும் கொடுக்கறது நான் தான். 22வது, ஸ்ரத்தையோடு கூடியவனாகிய அவன் அந்த தேவதையை ஆராதித்து அதனின்று தான் ஆசைப்பட்டவைகளே அடைய பெறுக. நான் 7 மாசம் போய் விளக்கேற்றிட்டு வந்தோம்னா ஐயோ பாவம் எவ்வளவு கஷ்டப்படுற இந்த குழந்தை, சரி நல்லா ஆயிடு அப்படின்னு எனக்கு ததாசுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா ஆயிடு. அப்பா 7 மாசம் விளக்கேற்ற சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு முதல்ல ஒரு புடவை வாங்கி கொடுத்தணும், எனக்கு எல்லாம் சரியா போச்சு. ஓகே ரைட், தப்பு இல்லை, அதனால நான் கோச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு பகவான். ஆயினும் ஆசை பொருள்களை உண்மையில் வகுத்து தந்தவன் நான் தான். இப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து அம்மா கிட்ட நம்ம என்ன வேணா கேட்பான்,
அப்பா கிட்ட கேட்கறதுக்கு பையன், அப்பா கொடுக்க மாட்டார், ஒத்துக்க மாட்டார். அம்மா கிட்ட, அம்மா அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னா, சரி நாளைக்கு தரேன் அப்படின்னு. அம்மாவா தரா, அப்பாக்கு ஜோபியில இருந்தா எடுத்து தராங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது ஒண்ணுதான், ஒரே செல்வம் தான், இந்த பணம் தான், இந்த பணத்துல இருந்தா எடுத்து அம்மா கொடுக்குறா. அதனால அம்மா நல்லவா, அம்மா கிட்ட கேட்டாதான் எல்லாம் நடக்கும், நானா கொடுக்கறது என்னவோ அந்த அப்பா தான் இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது 23வது. ஆனால் இந்த மாதிரி யாரு நீ கேட்டியோ அங்க கொடுத்தது நான் தான். ஆனால் அற்ப அறிவாளர்களாகிய அவர்கள் அடையும் பயன் அல்பமானது. என்ன எனக்கு வயிற்று வலி சரியா போச்சு, 7 வாரம் நான் போய் விளக்கேத்தனோடனே பிரச்சனை தீர்ந்து போச்சு, இது அல்பமானதுன்னு எப்படி சொல்ற? என்னத்த பேச்சு பெருசா ஞானம் ஏன் இந்த வலிக்காக நான் 7 மாசம் 7 வாரம் போய் விளக்கேத்திட்டு வந்து என்னோட பிரச்சனை முடிஞ்சதே, இது ஏன் அற்பமானதுன்னு சொல்றேன்? எவ்வளவு சிரேஷ்டமானது இல்லையா? என்ன பொறுத்த மட்டும் இது சிரேஷ்டமானது. ஆனால் நீ அடைய வேண்டியதென்ன முதலே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? நீ பிறவி எடுத்ததன் ஒரே பயன் என்ன? நீ இந்த ஞானத்தை விஞ்ஞானமாக்கி உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நீ செய்ய வேணும். அதுதான், அப்பதான் நீ ஆத்ம ஞானத்தை அடைந்து சுத்த சைத்தன்யமாக நீ மாறி அந்த ஆத்மாவோடைய இரண்டரை கலக்க போறோம். அதுதான் பெரிய வெற்றி, அதுதான் ஹையஸ்ட் திங் டு அட்டைன், அதுதான் நம்மளோட நெறி. இதெல்லாம் நடுவுல கிடைக்கக்கூடிய ஒரு சில ஒரு தொட்டுக்கிறது ஊறுகாய் மாதிரி தானே தவிர இது சாப்பாடா ஆகாது. ஆனால் அற்ப அறிவார்களை அவர்கள் அடையும் பலன் அல்பமானது. தேவர்களை வணங்குபவர்கள் தேவர்களை அடைக. நீ பரஷுக்கு முன்னால பிள்ளையார் கோட்ல போய் கொட்டுன்னு கொட்டின்டானோ உன் பேப்பர் ஈஸியா வரும் நினைக்கிற, வெரி குட். அந்த எண்ணமே உன்னை பயம் இல்லாம பரிச எழுத வைக்கும் இல்லையா? ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போகாம நம்ம வெளியில வந்துட்டோம், ஐயோ நான்லாம் நினைச்சுப்பேன் அந்த மாதிரி, ஐயோ ராமர் கோயிலுக்கு போன அப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு தூரமான கோயிலுக்குள்ள போக மாட்டோம் இல்லையா? அன்னைக்குதான் எனக்கு அந்த மேட்ச் பரிசை இருக்கும். அப்ப ஐயோ ராமரை பார்க்க அதுக்கு அந்த கோயில் ஒரு யுக்தி பண்ணிருப்பாங்க. அங்க ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையில் இப்படி பார்த்தனா ராமர் நேரா தெரியும், அதையானா பார்த்துட்டு போகணும், இல்லைன்னா எனக்கு மேட்ச் வருஷம் கோவிந்தாதான். சரி, அந்த ஒரு நம்பிக்கை அது ரைட்டோ தப்பு, அந்த நம்பிக்கை தான் என்ன நேரா நான் ராமரை பார்த்தேன், வெரி குட், இன்னைக்கு ஈஸியான பேப்பர். அந்த பேப்பர் ஈஸியா இருக்கிறது இல்லாததுக்கு காரணம் இந்த ராமரும் அந்த ஓட்டையில பார்த்தா இல்லைன்னா கோயிலுக்குள்ள போய் பார்த்தா இல்லைன்னா அந்த வயசுல அதெல்லாம் நமக்கு தெரியல. அது அற்பமானதாக இருக்கலாம், இருந்தாலும் என் அடியார்கள் என்னையே அடைகின்றனர். இப்போ இதுக்குள்ள நீ அந்த ராமரை பார்த்து போனே, வெரி குட் போ. இல்ல நீ என் ஃப்ரெண்டு ஷாமலான்ற சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டா நான் பரிசை எழுதும், இல்லை எனக்கு மேத்ஸ் பேப்பர் கஷ்டமாயிடும். நீ ராமரை பார்த்த உனக்கு மேத்ஸ் பேப்பர் ஈஸி ஆயிடும். நான் சிவபெருமானை பார்க்கல, நான் லிங்கத்தை போய் 4 சுத்திட்டு வந்தா என் பேப்பர் ஈஸியா இருக்கும். சரி போ அப்படின்னு யார எந்தெந்த விதத்துல போய் எல்லாமே எனர்ஜி தான் அப்படின்னு அந்த வயசுல நமக்கு புரியுறது இல்லை இல்லையா? சிலருக்கு எந்த வயசுலயுமே புரியுது இல்லை, இந்த வயசுல நமக்கு புரிஞ்சதோ என்னவோ அதுவும் சரியா தெரியல. ஓகே, 24வது, என்னுடைய அழிவற்ற ஒப்பற்ற பரஸ்வரூபத்தை அறியாத அறிவிலிகள் புலன்களுக்கு எட்டாது. நீ என்ன புரிஞ்சுக்கல சொல்றியாப்பா, நீ எதனா புரியுற மாதிரி இருக்கியா? நீ ஏன் இவ்வளவு குழப்பமா இருக்க? உன்னை புரிஞ்சுக்கவே என்னால முடியலையே, நீ கொஞ்சம் சுலபமா உன்னை காட்டிக்க கூடாதா அப்படின்னா, ஓகே ரைட், சுலபமா உன் கண்ணெதிர நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு உருவத்துக்குள்ள நிக்கிறார். அதுவும் கிருஷ்ணர் தான், அதுவும் பகவான் தான், அதுவும் அந்த எனர்ஜி தான். அதை நான் புரிஞ்சுக்காது போய் எனக்கு அதெல்லாம் புரியாது. பாரு, என்னால கிருஷ்ணரை பொம்மையை வச்சுட்டுதான் பூஜை பண்ண முடியும், சூப்பர் பண்ணேன், அங்கேயும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு புலன்களுக்கு எட்டாத அந்த நிர்குண பிரம்மத்தை என்னால ஒரு காக்னிசைஸ் பண்ணவே முடியல.
கஷ்டப்படாத, இந்த பொம்மைய வச்சுக்கோ, இதுதான் விஷ்ணு, இதுதான் கிருஷ்ணர், இதையே நீ பூஜை பண்ணு, அதிலே ஒன்றிப்போ, வெரி குட். அங்க நீ ஒன்றி போனாலும் நீ ஒன்றி போகக்கூடியது என்னுடன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது யோக மாயையினால் நன்கு ஏன்னா நான் என்ன மறைச்சுட்டு இருக்கேன், நான் அப்படி பட்டவர்தனமா வெளியில வரல, அதனால உனக்கு புரியல. யோக மாயையினால் நன்கு மூடப்பட்டுள்ள நான் எல்லோருடைய அறிவுக்கும் எட்டுவது இல்லை. திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணான் பாடணும் இல்லையா? அந்த யாரு அது ஞானியர் மட்டுமே என்னை அறிவார். அப்போ அந்த திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த திரை யார் விளக்குறது? வெறும் ஸ்கிரீனா இப்படி தள்ளுறதுக்கு இல்லையே. என் மண்டையில என்னோட கோர ஒரு பெரிய இரும்பு கம்பி இதுக்குள்ள டப்பாக்குள்ள போட்ட மாதிரி இல்ல என்னோட அஜ்ஞானம் இருக்கு. இந்த இரும்பு அஜ்ஞானம் இந்த மாதிரி ஒரு மெலீசு துணியா ஆனாதான் ஓஹோ அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியும். அப்பதான் அந்த திரையை விலைக்க நான் முயற்சி செய்வேன். அந்த பக்கம் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியலையே. சோ அதனால இந்த மாயையால் அவரே நம்ம மூடின்னு இருக்கார். ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நன்கு மூடப்பட்டுள்ள நான் எல்லோருடைய அறிவுக்கும் எட்டுவது இல்லை. பிறவாத என்னை இந்த மூட உலகம் அறிவதே இல்லை. அவர் கிருஷ்ணருக்கு பேர் ஒரு பர்த்டே கொண்டாடின்னு இருப்போம். கிருஷ்ணர் பிறக்கவே இல்லை, பகவானுக்கு பிறப்பு என்பதே கிடையாது, அவ்வியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு கிருஷ்ண ஜெயந்தி சொல்லுவோம். அந்த கிருஷ்ண ஜெயந்தி சரியா செய்யலன்னா ஒரு குற்ற உணர்ச்சி. சோ இதெல்லாம் நம்மளை ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்மளே சஃபகேட்டடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த மூட உலகம் எனக்கு தெரியாது, உனக்கெல்லாம் புரியாது. ஏன் புரியாதுன்னா நான் தான் மாயைக்குள்ள இருக்கேன். இந்த அப்படி அப்ப நான் என்னையா பண்றது? அந்த மாய தரைய விளக்கு எப்படி விளக்குது? என் கிட்ட ஈஸியான வழியும் சொல்றார். ஆனா அது நம்ம ஃபாலோ ஒண்ணுமே கிடையாது. நீ என் கைய பிடிச்சுக்கோ, குருஜி அதான் சொல்றார். Just always, whenever you have any problem, just whisper my name, I will be there அப்படிங்கிற. இதேதான் கிருஷ்ணர் சொல்லி, நீ என்ன கூப்பிடு, நான் ஓடி வரேன், உன்னோட பிரச்சனைய நானு இம்மீடியட்டா தீர்த்து வைப்பேன். நமக்கு அந்த ஒரு ஃபெய்த் தான் வர வேண்டி இருக்கு இல்லையா? பிறவாத என்னை இந்த மூட உலகம் அறிவதே இல்லை. 26வது அர்ஜுனா, சென்றனவும் இருப்பனவும் வருவனவும் ஆகிய உயிர்களை எல்லாம் நான் அறிவேன், ஆனால் என்னை யாருமே அறிவதில்லை. இந்த 100 பேர் இருக்கோம். இப்ப இந்த உலகத்துல இருக்க ஹோல் பாப்புலேஷன் 100 years தாரி இந்த ஹோல் பாப்புலேஷன்ல ஒருத்தரோடு இருக்க போறது. ஆனா திருப்பி இந்த மாதிரி ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்க போறாங்க. அது வேற. அப்ப அது வேற இது வேறன்னு அதுவும் எனர்ஜி இதுவும் எனர்ஜி. தேர் இஸ் அ பாப்புலேஷன் விச் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபிகர். சென்னையில ஒரு 60 லட்சம் பேர் அப்படின்னா சென்னையில எப்பவுமே 60 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த 60 லட்சம் பேரு செத்து போயிருப்பாங்க. அதுக்குள்ள இன்னொரு 60 லட்சம் பேரும் வந்திருப்பாங்க. இந்த போனவங்களையும் வந்தவங்களையும் இருப்பவர்களையும் எனக்கு நல்லா தெரியும். எல்லாருல கணக்கும் நான் வச்சுட்டு இருக்கேன். ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன யாருமே பார்க்கல. நான் அறிவேன், ஆனால் என்னை யாரும் அறியார். சரி, மக்களது இந்த அஜ்ஞானத்துக்கும் பக்தி இன்மைக்கும் காரணம் என்ன? ஏன் இந்த மாதிரி அஜ்ஞானத்துல இருக்காங்க? திரையின் பின் நிற்கின்றாய், நல்லா பாடுறானே ஒழிய அந்த திரையை விளக்கறதுக்கு நீ ஒரு வேலையும் சிக்கலையே. அப்போ அந்த அஜ்ஞானத்துக்கும் என் மேல ஒரு பக்தி ஒரு ஃபெய்த் வராததுக்கு என்னடா காரணம் அப்படின்னா, ஏன்னா இந்த இருமைகள் தான் காரணம். இந்த துவந்தம் அப்படின்னு பிறந்த உடனேயே பால் குடுத்தா பசி அடங்குது, பசிச்சா என்னால தாங்க முடியாது. நீ ஃபேனை போட்டு என் மேல போத்தலன்னு என்ன குளிர் எடுக்கும், நான் கத்துவேன், அழுவேன். நான் என்னை போத்தி நல்லா வச்சா நான் தூங்குவேன். அங்கேயே அந்த இருமைகள் பிறந்த உடனே அழறது இல்லையா குழந்தை? எதுக்கு? சம் டிஸ்கம்ஃபர்ட். சோ டிஸ்கம்ஃபர்ட் இருந்தா என்னால பொறுத்துக்க முடியாது, கம்ஃபர்ட் வேணும் எனக்கு. சோ அங்கேயே அந்த இருமைகள்னு வந்துடுது. எப்போ? பிறந்த உடனே செத்து போற மட்டும் இருக்கு. இன்னொரு பிறவி அடிக்கிற உடனே அதுவும் மறுபடியும் வந்துடுது. இதுல இருந்து நீ தப்பிக்கிறதே கிடையாது. பகைவரை வாட்டுகின்ற பரதா, விருப்பு வெறுப்பு நின்று உண்டாகும் துவந்த மோகத்தால்
பிறக்கும் போதே எல்லா உயிர்களும் குழப்பம் அடைகின்றன. சரிப்பா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? குழப்பம் அடையுதுன்னு சொல்லிட்டேன். ஆமா, நானும் ஒத்துக்கிறேன். நானும் பெரிய குழப்பத்துல தான் இருக்கேன். முதுகு வலிச்சா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. வலிக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது துக்க செய்தி வந்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, அதுக்கு என்ன பண்றது? விருப்பு வெறுப்பு என்ற பகைவர்களை வாட்டி வெல்வதற்கு ஒவ்வொரு ஜீவனும் கடமைப்பட்டிருக்குது. அதான்டா நீ வாழ்க்கையில செய்ய வேண்டியது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுவும் சொல்ற. ஆனால் புண்ணிய கர்மங்களே உடைய எந்த ஜனங்களுக்கும் பாவம் முடிவடைகிறதோ. யாருக்கு முடியும் இது? முடியும் எப்போ? நீ புண்ணியமே செஞ்சு பாவமெல்லாம் போய் உன்னோட கர்மா முடிவடையும் போது, ஆடாடா இவ்வளோ நாள் நான் இந்த மாதிரி முட்டாளா இருந்தேனா அப்படின்ற ஒரு டபால்னு ஒரு லைட் எரியும் போது அவனுக்கு இந்த மோகத்திலிருந்து அப்பதான் விடுதலை. அந்த மாதிரி விடுதலை அடைஞ்சவன் தான் அந்த ஞானி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவன் உடனே போய் இரண்டரை இந்த பரமாத்மாவோட கலந்துடுவானா? இல்ல. கம்ப்ளீட்டா அவனோட பாவ புண்ணியம் கணக்கு நில் ஜீரோக்கு வரணும். ஆனால் புண்ணிய கர்மங்களை உடைய எந்த ஜனங்களுக்கு பாவம் முடிவடைகிறதோ, துவந்த மோகத்திலிருந்து விடுதலை அடைந்த அவர்கள் உறுதியான விரதமுடையவர்களாய் என்னை அப்பதான் நீ என்ன கான்ஸ்டன்டா என்கிட்ட வருவ. ஞானி ஆவ எப்போ? இந்த ஆர்த்தியும் அர்த்தார்த்தியும் எல்லாம் ஆகி ஜிக்னாசுவா ஆகி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி செஞ்சு ஒரு ஜென்மத்துல நீ ஞானி ஆவ. அப்போ என்ன ஆகும்? ஞானி ஆன உடனே உன்னுடைய அந்த இருமைகளிலிருந்து நீ விடுபட்டுவ. அப்பதான் உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். சோ இப்பெல்லாம் நம்ம எந்த ஜென்மத்துல இருக்கோம் தெரியாது. அட்லீஸ்ட் ஃபாஸ்டா வி லெட் அஸ் ட்ரை டு கோ டுவர்ட்ஸ் த ஞான பாதை. சோ அதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கு நம்மளோட வழிகள் ரிஷி யஜ்ஞம்னு பார்த்தோம் இல்லையா? அவர் ரிஷிகள் எல்லாம் பெரியோர்கள் எல்லாம் நிறைய ஸ்கிரிப்சர் செய்து வச்சுட்டு போயிருக்காங்க. அத நம்ம ரைட் நாலேஜ் ரைட் அப்ரோச்சோட படிச்சு புரிஞ்சுக்கணும். புரியாட்டா புரிஞ்சவர்களை நாடி தெரிஞ்சுக்கணும். தெரியும் வரை அத திருப்பி அந்த தேடல்ங்கிறது நமக்குள்ள ஒரு அணைந்த தேடல் என்ற ஒரு தாபம். அதுதான் தபஸ்விகளின் தபஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த தாபம், அந்த ஒரு கஷ்டம், அந்த ஒரு பிரச்சனை எப்படின்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த தவிப்பு இருக்கிற மட்டும் நம்ம அதற்கான ஒரு சொல்யூஷனை தேடி போய்கிட்டே இருப்போம். அப்ப நமக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்க ரைட் டைம்ல ரைட் இன்ஸ்ட்ரக்டர் கையில போயிட்டு ரைட் நாலேஜ் நமக்கு வரும்போது அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அதை நம்ம கான்ஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளும் ஞானி ஆகலாம். சோ ஈஸ்வரனை உபாசிப்பவர் அறிவது யாது? சரி, இப்படி எல்லாம் பண்ணி நான் ஞானியாகி என்னத்தை பார்க்க போறேன்? மூப்பின் என்றும் மரணத்தின் என்றும் விடுபடுவதற்கு என்னை வழிபட்டு முயற்சி செய்கின்றவர்கள் அந்த பிரம்மத்தையும் அத்தியாத்மம் முழுவதையும் கர்மம் அனைத்தையும் அறிகின்றனர். இந்த மாதிரி வரும்போது அந்த ஈஸ்வர உபாசனை பண்ணி அந்த சத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். என்ன? மூப்பு நின்று விடுதலை, மரணத்தின் நின்று விடுதலை. எப்படி? அப்ப நான் யங்காவே இருப்பானா? அது கிடையாது. அந்த மூப்பு என்பது நான் ஒத்துக்கொள்ளக்கூடிய இருமைகள். அது இது எனக்கு பிடிக்காது. எனக்கு வயசாக கூடாது, என் முடியெல்லாம் வெள்ளையா ஆகக்கூடாது, நான் நல்லா டை போட்டுக்கிட்டு அப்படியே தான் இருக்கணும். அந்த ஒரு எண்ணத்திலிருந்து நான் விடுபடுவேன். எஸ், ஐ எம் கோயிங் டு பி 80 in 10 years. I am going to be 9. என் மூஞ்சையில எப்படியா போகும். This I accept. When you start accepting the changes, then we have come out of that துவந்தம். அந்த இருமைகளிலிருந்து நம்ம விடுபட்டோம். மரணம் என்பது தவிர்க்க முடியாதது அப்படின்னு அதையும் ஒத்துக்கும் போது இது ஐயோ நசுத்து போயிடுவேனோன்ற பயம் நமக்கு இல்லாம போகும். சோ இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுதலை அடைந்து அத்தியாத்மம் முழுவதையும் நாம் அறிந்துக்கும் போது கர்மம் அனைத்தையும் அறிகின்றன. என்ன கர்மம்?
நான் என்ன செய்யணும், எதற்காக இந்த உலகம் நடக்கிறது, இந்த உலகத்தில் இந்த கர்மங்கள்லாம் ஏன் நடக்குது, ஏன் அப்ப எல்லா ஞானமும் எனக்கு வரும்போது I can see everything in a face to face with the ultimate truth அப்படின்னு சொல்றார். கடைசியாக சொல்லும்போது, யார் என்னை அதிபூதத்துடனும் அதி தெய்வத்துடனும் அதி யக்ஞத்துடனும் கூடியவனாக அறிகிறார்களோ, யோகத்தில் நிலை நின்ற மனதை உடைய அவர்கள் சாகும் தருவாயிலும் என்னையே அறிகின்றனர் அப்படின்னு இங்க கடகட நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லிட்டாங்க. இத பத்தி குழம்ப வேண்டாம். இத பத்தி தான் அடுத்த அத்தியாயத்துல நம்ம முதல்ல இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் பக்காவா புரிஞ்சுக்கப்போம். சரியா? சோ இதோட ஞான விஞ்ஞான யோகம் முடிவடைகிறது. இங்க முக்கியமா நம்ம பார்த்தது, ஞானம் விஞ்ஞானமாக மாறும்போது மனிதனுடைய வாழ்க்கை ஒரு தபஸாகி அது உயர்ந்த நிலையை அடையும். அப்பதான் அந்த ஆர்த்தி அர்த்தாத்திலேருந்து ஜிக்னாசுல இருந்து அவன் ஞானியா ஆகும். ஞானியா ஏன் ஆகணும் அப்படின்னா, அப்பதான் அந்த ஈஸ்வர தத்துவத்தோடயே நம்ம இருக்க முடியும். இந்த பகவானுக்கும் அப்பதான் நம்ம பிரியமானவர்களாக இருப்போம். பகவானை விட்டு நம்ம அகலாத ஒரு ஆத்மாவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஜெய் குருதேவ். குருதேவ்மா, சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். தேங்க்யூ.